இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். இங்கே நெகேமியா என்பவர் அர்தசாஷ்டா என்ற ராஜா, அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாவாக இருந்தார். அவர் ஆண்ட காலத்தில் இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருந்தார். பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த நெகேமியா நம்முடைய எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு அதன் அலங்கங்கள் இடிக்கப்பட்டும் அதன் வாசல்களை எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதை குறித்து வேதனை அடைகிறார். அப்போ ராஜா அவரை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிறான்னு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது என் மனதிலே துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தானமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்போ தேவ ஆலயத்தின் மீது அவருக்கு ஒரு கரிசனை இந்த நெகேமியாவுக்கு இருந்தது. அவர் ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தும் தேவனுடைய ஆலயத்தின் மீது அவர் வைத்திருந்த பற்றுதலை பார்க்குறோம். அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, நீ கேட்குற காரியம் என்னன்னு கேட்குறாரு. அப்பொழுது அவன், பரலோகத்தின் தேவனாகிய என் தேவன் என் ஜபத்தை கேட்டு ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் அடியேனுக்கும் அது சமூகத்திலே தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன்னு அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் அந்த ராஜாவும் அவரை அனுப்புகிறாரு. அவர் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே எருசலேத்தில் மீந்து இருக்கிற யூத இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஆலயத்தை அந்த ஆலயத்தின் அந்த அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பவும், அந்த எரிந்து போன அந்த வாசல்களை எல்லாம் மறுபடியும் அதை புதுப்பிக்கவும் இந்த நெகேமியா எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் ஆலயம் அந்த அலங்கெல்லாம் 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை அவர் கட்டி முடிக்கிறார். 12 வாசல்களும் மறுபடியும் கட்டப்படுது. அந்த வாசல் காக்கிறவர்களை எல்லாம், காவல் காக்கிறவர்களை எல்லாம் ஒவ்வொரு வாசலும் வைத்து அதை பத்திரமா அதை கட்டி முடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ குறிக்கப்பட்ட காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தணும். அதுக்கான விறகு காணிக்கைகளை எல்லாம் முதற் பலன்களை எல்லாம் குறித்து இந்த நெகேமியா திட்டம் பண்ணி அதை லேவியர்களுக்கு அதை அறிவித்து அதை முறைப்படி அதெல்லாம் செய்கிறாரு. சரி, எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நாம் தேவனிடத்தில் நினைவு கூறணும் இல்லையா? நாம் செய்த நன்மைகளை தேவனிடத்தில் நினைவு கூறணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை தேவன் நினைவு கூர்ந்து நம்ம அந்த பாடுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை ஆக்குவார். இந்த நெகேமியா அப்படி தான் செய்கிறாரு. தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு நினைப்பூட்டி நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோன்னு சொல்கிறாரு. அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள், பலி செலுத்தும் காரியங்கள், விறகு காணிக்கை, முதற் பலனின் காணிக்கை எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணுகிறத பார்க்குறோம். நெகேமியா 13:14 பார்க்குறோம், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். நான் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல் அந்த நற்கிரைகள்லாம் எனக்கு நினைத்து பாரோன்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்குறோம். நெகேமியா 13:32 பார்க்குறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறார். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கும் கற்றுத்தருகிறார். நாமும் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம், ஆலயத்துக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் இல்லையா, ஊழியங்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தேவனிடத்தில் நாம் நினைவு கூறும்போது நம்ம குடும்பங்களில் இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை, பாடுகள், சமாதான குறைச்சல், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். ஏன்னா தேவனுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது அதுக்கேற்ற பலனை நமக்கு தேவன் தருவார். இங்கே நெகேமியா ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படியாக எல்லாரையும் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக லேவியருக்கும் அந்த வாசல் காக்கிறவர்களுக்கும் அவர் சொல்கிறாரு.
அதே போல் அதை வந்து நீங்கள் என்னை அப்போ தேவனிடத்தில் அந்த காரியத்தை அவர் ஒப்புவிக்கிறார். நீர் என்னை இந்த காரியமாய் நினைத்தொருளி எனக்கு மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனுடைய இரக்கத்தை அப்பப்போ சொல்லி சொல்லி தான் செய்த நன்மைகளே அவர் சொல்லி சொல்லி அந்த இரக்கத்தையும் கிருபையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்னு பார்க்குறோம். அதே போல் தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 106:4 கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படி தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய நன்மையை நான் கண்டு. அப்போது தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் செய்த நன்மையை அங்கே தாவீது நினைவு கூர்றாரு. ஜாதிகளின் மகிழ்ச்சியாக மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு நான் மேன்மை பாராட்டணும், அதை போல் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அந்த நினைவு கூறுதல் விண்ணப்பத்தை ஜபத்தை அவர் வைக்கிறார். சங்கீதம் 105 பார்க்குறோம், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும் சொல்கிறார். அப்போ ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையின்படி என்னையும் நினைச்சரணும். அங்கே தன்னை வந்து தாழ்த்துகிறார். தேவன் ஜனங்களுக்கு பாராட்டும் இரக்கத்தை போல தனக்கும் அவர் இரக்கத்தை தரணும், அவர் ரட்சிக்கணும், அவர் தன்னை சந்திக்கணும் அப்படின்னு ரட்சிப்பினால் தன்னை சந்திக்கணும்னு தாவீது அங்கே முறையிடுறதை பார்க்குறோம். சங்கீதம் 26:8-9 பார்க்குறோம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் இங்கே சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய எப்பவுமே தாவீது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டு தன் ஜனங்களோடு ஆலயத்துக்கு போனார்னு பார்க்குறோம். ஆலய காரியங்களில் அந்த வாசஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை வாஞ்சிக்கும் போது அங்கே தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல் அவர் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை பாவிகளோடு என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ள அதையும். அப்போது எனக்கு விரோதமாக என் ஜீவனை கொல்ல நினைக்கிறவர்களே, அப்படிப்பட்ட பாவிகளுக்கு என் ஜீவனை நீங்கள் மீட்டு காத்து ரட்சித்தரலன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒரு நினைவு கூறுதல் ஜபத்தை இங்கே தாவீது வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் தாவீது தன் இள வயதில் செய்த பாவத்தை தேவனிடத்தில் நினைவு கூறும்படியாக அதை வைத்து அதை வந்து மன்னிப்பும் அவர் கேட்குறாரு. சங்கீதம் 25:7 பார்க்குறோம், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருப்பீராகன்னு சொல்லி, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி என்னை நினைத்தருளும். அந்த சின்ன வயசில் செய்த, அதாவது அவர் உரியாவின் மனைவியாகி அந்த பத்சபாலை அவர் அபகரித்து கொண்டார் இல்லையா, அந்த உரியாவை போரில் முன்னிறுத்தி அவரை தந்திரமாய் கொலை செய்யும்படி அவர் கையிலேயே வந்து அந்த ஓலை வந்து எழுதி அனுப்பியிருப்பார். அப்போ அந்த போரில் முன்னாடி நிறுத்தி அந்த யோவாப் என்கிற அந்த போர் சேவகர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தளபதி வந்து அவரை முன்னிறுத்தி அந்த உரியாங்க கொல்லப்படுறான். அப்போ அந்த பாவம் வந்து தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது இல்லையா, அந்த மீறுதலை தேவன் நினைவு கூர்ந்து தன்னை மன்னிக்கும்படியாக தயவு செய்யும்படியாக தேவனுடைய கிருபையை நினைத்தருளும்படியா அவர் கேட்குறாரு, அந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை என்னை தயவு காண்பீங்கன்னு கேட்குறாரு. கிருபையின்படி என்னை நினைத்தரலாம், நான் இளவயதின் செய்த பாவத்தையும் மீறுதலையும் நீங்கள் நினையாது இருக்கணும்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ நெகேமியா இன்னைக்கு நாம் பார்க்குறோம், அவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்துக்கு எரிக்கிற கட்டை குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷம் அவங்களுடைய பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு கட்டைகளை எல்லாம் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டு அது சரியாக நடத்தும்படியாக ஜனங்களை அவர் நடத்தினதையும் தேவனுக்கு பிரியமாக ஆலய காரியங்களை அவர் பாராட்டின காரியங்களையும் நினைத்தருளும்படியாக சொல்கிறாரு. இன்றைக்கி நாமும் தேவனுடைய காரியங்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறோமோ அதை நாம் தேவனுக்கு நினைப்பூட்டும் போது கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜப விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர் நமக்கும் பதில் தருவார், நம் குடும்பங்களில் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். அதனால் ஒரு நினைப்பூட்டுதலின் ஜபமும் நாமும் செய்ய மறந்துவிடக்கூடாது. ஆமீன்.